இந்த டிவி யூனிட்ல இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமரு நம்ம செய்கிற பில்டிங்கில் டிவி யூனிட் செய்யறதுக்காக கார்பெண்டர் வர சொல்லியிருந்தாங்க. டிவி யூனிட் ப்ளஸ் பூஜை ரூம் வர மாதிரி டிசைன்ஸ் பார்த்துருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறப்ப நாமளும் கூடயே இருந்தனால எங்கெங்கே லைட்டிங் வேணும்னு சொல்லி கேட்டு அங்கங்கெல்லாம் ஒயரெல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிவிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கவுலைட் கொடுத்துருந்தோம் அந்த ஹைலைட் பண்ணுறதுக்காக. அங்கேயும் கரெக்டாக ஒயரெல்லாம் எடுத்து விட்டாங்க. பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு வேல் டிசைன் வரும் லேசர் கட்டிங்கில். அந்த வேலில் வர கட்டிங்க கேப்பில் மட்டும் நம்மளுக்கு லைட் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி கஸ்டமர் டிசைன் பண்ணியிருந்தாரு. அது லேசர் கட்டிங்லேருந்து இன்னும் வரல, அதனால் அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குங்க. டிவிக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுலைட் நம்ம வர மாதிரி ஸ்ட்ரிப்பு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் போட்டு ஆன் பண்ணி பார்த்தா ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வரணும்னா வுட் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக எலக்ட்ரிஷியன் கூட இருக்கணுங்க. அப்போ தான் ஒயர்லாம் கரெக்டாக மிஸ் ஆகாமல் எடுத்துட முடியும். அங்கே எங்கெங்கே கேட்குறாங்களோ அங்கே ஒயரை ப்ளேஸ் பண்ணி தர முடியும். ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வார்ம் ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டும் பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரேக்ஸில் வரதெல்லாம் 3 வாட்ஸ் லைட்டு. இந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு 5 வாட் கன்சப்ஷன் பண்ணுங்க. 12 வோல்ட் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மைல்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வுட் ஒர்க் உங்களுக்கும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் கார்பெண்டர்ஸோட நம்பரை நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.